ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடங்குடி ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு ஒன்று வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வாவல் பாறை மீன் வாங்கியிருக்கேன். காலையிலே போய் மணப்பாட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் ஊரில் இதை வாவல் பாறைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இது என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு மண்பானை வச்சுருக்கேன். மண்பானை சூடாகிட்டு இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நான் அதில் ஒரு பல்லாரியை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி நீளமாக. அதை இதில் சேர்த்துருவோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் லேசாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு வதக்கி விட்டோம். இப்போ நான் ஒரு சின்ன லெமன் சைஸில் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் அதை இதில் சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலக்கிடுவோம். இந்த அளவு நல்லா கரைச்சிட்டோம். இப்போ இந்த கரைசலை இப்போ இதில் சேர்த்துருவோம். இப்போ இது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இது கொஞ்சம் கொதித்து வரட்டு. இப்போ நான் கொஞ்சமாக காஷ்மீர் வத்தல் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அது கூட ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு. இதை அரைச்சி எடுத்துட்டோம். இது இருக்கட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் அந்த காஷ்மீர் வத்தல் இதையும் இதில் சேர்த்துருவோம். ஊற போட்ட தண்ணியும் அதிலே சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்ல ஒரு கொதி வரட்டு. புளியில் உள்ள பச்சை வாசனெலாம் நல்லா மாறி, மசாலாவில் உள்ளதெல்லாம் மாறி ஒரு கொதி வரட்டு. இப்போ மசாலா நல்லா கொதித்து பச்சை வாசனெலாம் போயிட்டு இப்போது நம்மளோட மீனை இப்போ இதில் போட்டுடலாம். இன்றைக்கி மணப்பாட்டில் போய் வாவல் பாறை மீன் வாங்கிட்டு வந்தேன், அதை அதில் சேர்த்துருவோம். எல்லா மீனையும் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கொதித்து மீன் வெந்து வரட்டு. அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு ரொம்ப ஹையாக வைக்காமல் கொஞ்சம் லோவாகவே வச்சுப்போம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம். நல்ல வாசனை வந்துட்டு எடுத்துருவோம், கரிஞ்சிடக்கூடாது. ஒரு உரலில் இப்போ நம்ம வறுத்ததை தீ போட்டு இடித்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நுணுக்கி எடுத்துட்டோம். இப்போ நல்லா கொதிச்சு மீன் வெந்து வந்துட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சின்ன வானல் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு விட்டு, குழம்புக்கு தாளிக்கிறது தான் அதனுடைய சுவையே. அந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி தாளிசம் பண்ணுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழம்புக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சத்தும் கூட. இப்போ நான் கொஞ்சமாக பூண்டு எடுத்து இப்படி தட்டி வச்சுருக்கேன், அதையும் இல்லை இப்போ சேர்த்துருவோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். பூண்டு போடுறதுனால மீன் குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாய்ப்புக்கும் நல்லது. இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சீரகத்தையும் வெந்தயத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க தூளை இப்போ இதில் சேர்த்துருவோம். அடுப்பை நல்ல சிம்மில் வச்சுக்கிடுங்க, கரிஞ்சிடும் இல்லாட்டாக்கா. ஒரு 3/4 ஸ்பூன் வத்தல் தூள் இப்போ இதில் சேர்த்துப்போம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம தாளிச்சிருக்கதை இப்போ இதில் சேர்த்துருவோம். இப்போ நம்மளுடைய சுவையான உடன்குடி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம்.
இப்போ நம்மளுடைய சுவையான உடங்குடி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு ட்ரிப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபி நிறைய போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.